அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கிரில் சிக்கன் ஹம்முஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 கோழி முழு கோழி வாங்கியிருக்கேன். அதை நான் கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக கீனி வச்சுருக்கேன். நான் அதுக்கு சிக்கன் டிக்கா மசாலா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ரெடிமேடு தான் போட போகிறேன். ஒன்று போட்டிருக்கேன். நமக்கு உப்பு பத்தாது, அதுக்காண்டி நான் கொஞ்சமாக சால்ட் போடுறேன். அதுக்கு நம்ம தண்ணிலாம் போட வேண்டாம், ஆயில் தான் போடணும். நான் ஆயில் போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் போடுவோம். போட்டு ஆயிலே நம்ம நல்லா இதை இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் போடுறேன். இதை நல்லா நம்ம கலக்கணும். இது நம்ம இந்த தோல் எடுக்கக்கூடாது. தோல் எடுக்காமல் முழு கோழி வாங்கணும். இது உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். நம்ம ரொம்ப கொழுப்பு இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி மசாலா இதில் தடவிடுங்க. தடவி ஒரு 5 மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சிருவோம். அதுக்கப்புறம் இதை நம்ம செய்வோம். இது நல்லா இந்த கட் பண்ண இடம் எல்லாம் ஃபுல்லாக நல்லா ஃபுல்லையும் கொஞ்சோண்டு மசாலா எடுத்து நல்லா கையை விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிடுங்க. அப்போ தான் எல்லா இடமும் நமக்கு உப்பு பிடிக்கும். இந்த கட் பண்ணினது எல்லாம் இந்த மாதிரி செய்வோம். ஃபுல்லாக உள்ளெல்லாம் நல்லா தடவி விடுங்க. இந்த பாருங்க, மசாலா போட்டேன். கிளியர் ஃபிலிம் இருக்கும்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ ரேப் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சுருங்க. ஒரு 5 ஹவர் உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வரோம். இங்கே பாருங்கள், 5 மணி நேரம் ஊற வச்சு நான் இப்போ எடுத்துருக்கேன். இது உள்ளே இப்போ நான் கொஞ்சம் நம்ம காய்கறிங்கள்லாம் கொஞ்சம் அது உள்ளே வைக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது எல்லாம். நான் இது உள்ளே கொஞ்சம் எல்லாம் வைக்க போகிறேன். இருங்க வரேன். இதை பாருங்க, கொஞ்சோண்டு மல்லித்தலை இது உள்ளே இருக்குல்ல, இங்கே இடம் இருக்குல்ல, அதில் நான் வைக்கிறேன். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம். இது பெரிய எலுமிச்சம்பழம். இதை பாருங்க, இந்த மாதிரி எலுமிச்சம்பழம். இதை நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்று வைக்கிறேன். ஒரு கேரட், இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை இங்கே முன்னாடி வச்சிடறேன். இதை ஃபுல்லாக இதை நம்ம வெந்தால் நம்ம இதையும் சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. இது நம்ம இப்படியே வச்சோம்னா கால் இப்படி விரிஞ்சிட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி கட்டணும். நான் இதை பாருங்க, கயிறு வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி காலில் இப்படி நம்ம கட்டிக்கணும். இது மாதிரி காலையும் கையும் நம்ம கட்டிட்டோம்னு வச்சிங்கன்னா அது விரியாமல் நல்லா வரும். இந்தாண்ட கையும் எடுத்து இந்த சதை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டுருங்க. ஏன்னா அது விரியாமல் இருக்கும். அது கட்ட முடியாது. இந்த பாருங்க, இது இந்த மாதிரி கட்ட முடியாது. இது பாருங்க, ஜாயிண்டாக கட்ட முடியாது. அதனால நான் இதுக்குள்ளே இப்படி விடுறேன். இந்த பாருங்க, இதை நல்லா கட்டி விட்டு மசாலாலாம் வச்சுட்டேன். கொஞ்சம் மேலே நம்ம ஆலிவ் ஆயில் தடவை, அப்புறம் பாதி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். திரும்ப கொஞ்சம் எண்ணெய் தடவணும். அப்போ தான் அது மேலே காயாமல் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, தக்காளி இதில் வைக்க போகிறேன். அது சூடாக அதில் உள்ள கொழுப்புலாம் இதில் இறங்குச்சுன்னா இதுவும் நல்லா வெந்துடும். நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா நீங்களும் இது மாதிரி வைங்க. வெங்காயம், தக்காளி, நான் 5 தக்காளி வச்சுருக்கேன். பூண்டு சாப்பிட்றீங்கன்னா பூண்டு இந்த மாதிரி வெட்டி இந்த மாதிரி வைங்க.
இந்த பாருங்க, இப்போ நான் ஹம்மூஸ் செய்ய போகிறேன். ஹம்மூஸ்க்கு வந்து ஒரு கோப்பை எள்ளு போட்டிருக்கேன், ஒரு கோப்பை ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இது ரெண்டையும் நல்லா இதை பூண்டு 3 பல்லு பூண்டு இதிலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரேன். இதை பாருங்க, கொண்டைக்கல்லை வந்து நான் 4 மணி நேரம் ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கோப்பை நான் இதில் போட்டுக்கிறேன். இதை அரைஞ்சிடுச்சு பாருங்கள், இதில் போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் சும்மா ஒரு 4-5 ட்ராப்ஸு லெமன் போடுறேன். இதாலேயே நான் ஒன்று நான் தண்ணி போடுறேன். இன்னொரு நான் இதாலேயே இன்னொரு ஆலிவ் ஆயில் ஒரு கோப்பை ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்க, நான் ஹம்மூஸ் அரைச்சிட்டேன். இது சாசரில் வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா மாதுளம்பழம் விதை அரைச்சி வச்சுருப்பாங்க பவுடர் பண்ணி, அதுதான் இதில் போட்டு தருவாங்க அவங்க. நான் இதை வைக்கிறேன். Thank you.